எல்லாருக்கும் வணக்கம். அது அடுத்த ஒரு மிக முக்கியமான துறை. ஆவின் தான் தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான பால் சப்ளை, பால் கொள்முதல் மற்றும் விநியோகம் அரசு சார்ந்த ஆவின் நிறுவனத்தில் தான் இருந்தது. இப்போ அந்த நிறுவனம் மெல்ல மெல்ல தனியார் நிறுவனங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய தனியார் நிறுவனங்கள் உள்ளே இன்றைக்கி பால் பொருட்களில் இருக்கிற அத்தனை விநியோகங்களும் தயிராக இருக்கலாம், இல்லை பன்னீராக இருக்கலாம், இன்னும் பிற பொருட்கள் எல்லா பொருட்கள்லேயும் அவங்க ஐஸ்கிரீம் தயாரிப்பதற்காக நேரடியாக கொள்முதல் செய்வதையும் நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். அதுக்கு மிக முக்கிய காரணம் ஆவின் நிறுவனம் மெல்ல மெல்ல தன்னிலை இழத்தலும் உள்கட்டமைப்புகளில் இருக்கிற மிகப்பெரிய அளவுக்கான சிக்கலும் தான் காரணம். ஒரு சாம்பிளான ஒரு வீடியோவை நான் இங்கே ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோவில் இருக்கிறவர்களை குற்றம் சாட்டுறது இல்லை, அது ஒரு சாம்பிள். அதில் அதுக்கு அடுத்து என்னென்னலாம் இருக்குது, அந்த டிரான்ஸ்போர்ட்டர் அந்த வாகனத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த வாகனம் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றா நம்ம பேசலாம். கோல்டை ஒரு பாக்கெட் சேர்த்து போடுங்க. கம்மியாலாம் இனிமேல் போடாதீங்க, ஆட்சி மாறிடுச்சுல, நீங்கள் கம்மியாக போடாதீங்க, போடுங்க. சரி, எடுக்கிறேன் இல்லை அப்படியே சொல்லுங்கள். எடுக்கிறது நான் எடுக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். சரி, ஓனர் யார் பேசுங்க. ஓனர் யாருன்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் ஓனர் யாருன்னு சொல்லிட்டு போங்க. காலையில் நம்பர் ஆமாம், நீங்கள் எடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். இது மதுரை மத்திய தொகுதி ஆவின் பால் டிப்போ, மதுரை மாவட்டம் மதுரை மத்திய தொகுதியில் ஆவின் பால் டிப்போ வச்சு நடத்திட்டு வரோம். வண்டி பார்த்தீங்கன்னா இதுதான் வண்டி, பால் வண்டி இறக்குற வண்டி இதுதான். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா போலீஸ் குவார்டர்ஸ் உள்ள பகுதி. நல்லா போலீஸ் குவார்டர்ஸ் அதிகமான நபர்கள் இருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு தான் இன்றைக்கி வருது, பால் டிப்போ எடுத்துகிட்டு வர்றதுக்கு. நியரஸ்ட்டு நல்லா மெயின் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு, மதுரை மத்திய தொகுதியில். கிட்டத்தட்ட ஈவர நாகமியார் மேல்நிலை பள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டு இதுதான். ஆனால் ஒரு பாக்கெட்டை சேர்த்து போடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க, அந்த தனிப்பட்ட லாரி அல்லது அந்த ஊழியர் அதெல்லாம் காரணம் இல்லை. இது ஒரு பெரிய அளவிலான ஒரு காரணம். இது தமிழகம் முழுக்கவும் நடக்கிற ஒரு செயல்பாடு தான். இப்போது அவர் அந்த பாக்கெட் ஒன்று சேர்த்து போடு அப்படின்னு சொல்கிறார்ல, அதில் அந்த குறையுது இல்லை, அதுக்கு இவங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, கட் ஆகிறது, லீக்டு. அதாவது இப்போ நீங்கள் ஒரு அந்த பாக்ஸை பார்த்துருக்கீங்க, ட்ரே பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரேயில் இத்தனை பால் பாக்கெட்டுகள், அது ஒரு லிட்டரோ இல்லை 10 ரூபா பாக்கெட்டோ, இப்படி பல பாக்கெட்டுகள் இதில் இருக்கும். அதில் பாக்கெட்டுகள் டேமேஜ் நடக்கும். அந்த டேமேஜ் அந்த யார் இது ரிசீவ் பண்ணுறாங்கல்ல அவங்க தலையில் தான் போகும். இந்த இடைப்பட்டத்தில் இவங்களே சில பாக்கெட்டுகளை தூக்குறது நடக்குது. அதாவது வேலை செய்யக்கூடியவங்க, இப்போ இந்த லாரி ஓட்டுறாங்கல்ல, அந்த லாரி ஓட்டுறவரும் அங்கே வேலை செய்யக்கூடியவர்களும் சில பாக்கெட்டுகளை அடிப்பாங்க. இது ஓனருக்கும் தெரியாது, அந்த ரிசீவருக்கும் தெரியாது. இப்போ ட்ரேயை தான் அவங்க இறக்குவாங்க. ட்ரேயில் இருக்கிறது குறையுது அப்படின்னா தெரியலை, என்ன காரணம் தெரியல, ஒன்றும் உடஞ்சிருக்கலாம். இப்படி உடஞ்சிருச்சுன்னா அந்த பால் அங்கேயே உள்ளே ஊற்றும், அந்த ட்ரேயில் அந்த பால் நிற்கும். அது சில நேரங்களில் அங்கே உள்ளுக்குள்ளே அந்த பேக்கெட் பண்ணக்கூடிய இடங்களிலேயே இந்த மாதிரி குறைபாடுகளை அந்த நிர்வாகம் அதை எடுக்கணும், அதை செய்கிறதில்ல. இது ஒரு சீரியஸ் ப்ராசஸாக நடக்குது. நான் ஆவின் நிர்வாகத்துக்குள்ளேருந்து இந்த டெலிவரி பாயிண்ட் வர வரைக்கும் இருக்கிறத சொல்லிடுறேன். அப்புறமா கொள்முதலில் இருந்து ஆவின் பாலகத்துக்கு வர வரைக்கும் உள்ளதையும் சொல்லிடுறேன். இது எல்லாமே ஒரு சைக்கிள் ப்ராசஸில் நடந்து அந்த ஆவின் நிறுவனத்தை அழிக்கிற மாதிரியான நடவடிக்கைகளில் எல்லோரும் ஈடுபடுறாங்க. அது என்னென்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஆவின் நிர்வாகத்துக்குள்ளே போயிடுச்சு பால். அந்த பால் ப்ராசஸ் ஆகி அது பால் பாக்கெட்டாக வெளியில் வருது.
வேறு இன்னும் பிற பொருட்கள் இப்போ ஆவினோட மற்ற நெய்யாக இருக்கலாம், இல்லைன்னா வெண்ணெயாக இருக்கலாம், இல்லை ஒரு பன்னீராக இருக்கலாம், இல்லை வேறு வகை தயிர்கள், வேறு வகையான பொருட்களாக வெளியில் வரதா இருக்கலாம். இதை ஒரு லாப நோக்கத்தோடு கொண்ட நிறுவனம்னா எப்படி நடத்தணும்? பொருளை ஒருத்தங்கிட்டது கொள்முதல் பண்ணுறோன்னா அவனுக்குரிய விலையை கொடுக்கணும், சரியாக கொடுக்கணும். அப்புறமா கொள்முதல் பண்ணப்பட்ட பொருள் இப்போ வந்து ஆவின் பூத்தில், அதாவது நம்மளுடைய சொசைட்டின்னு சொல்லுவாங்க, கூட்டுறவு சொசைட்டிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட அந்த பால் சரியான டைமில் சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். காலநிலை மாறுபாடு ஏற்படும் பொழுது வெப்ப காலங்களில் பால் வந்து எந்தவித கெடுதலுக்கும் உள்ளாகாமல் நல்ல கலயங்களில் சேகரிக்கப்பட்டு சமயத்துக்குள்ளே இந்த நேரத்துக்குள்ளே அங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். அது கொள்முதல் நிலையங்கள்லேருந்து கொண்டு வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட். அதுக்கப்புறமா ஆவின் நிலையங்களில் எல்லாம் உருவாகி அந்த பால் பாக்கெட்டுகள் நீங்கள் பார்த்த அந்த லாரியோட பற்றி சொல்லிடுறேன். அந்த லாரி பஃப் செய்யப்பட்ட லாரின்னு பேர். அதை சுற்றி இப்போ வந்து நீங்கள் குளிர்பதனத்திலிருந்து ஏற்படுத்தி அந்த பால் வந்து ஒரு நிலைப்படுத்தப்பட்டு அது பேக்கெட் செய்யப்பட்டு ஒரு குளிரூட்டப்பட்ட நிலையில் அந்த பஃப் செய்யப்பட்ட லாரியில் ஏற்றுவாங்க. அந்த சுற்றுப்புறம் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்பெஷலைஸ்டாக அந்த பாக்ஸ் வந்து தெர்மாக்கூலெல்லாம் வச்சு அடிச்சிருப்பாங்க. அது பஃப் கரெக்டாக இருக்கலாம் ஆவின் நிர்வாகத்தில் செக் பண்ணுவாங்க. 3 hours அது தாங்கக்கூடிய அளவுக்காக இருக்கும். உள்ளுக்குள்ளே பொருளை ஏற்றின உடனே அது வந்து டெலிவரி முடிக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். தனியார் வாகனங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பால் பாக்கெட் வந்து திரும்பவும் குளிர்பெட்டிக்குள்ளே போகிற வரைக்கும் அதை தாங்குகிற வகையில் அந்த லாரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு லாரியும் பாலை வந்து கறந்து சொசைட்டியில் கொடுத்து சொசைட்டியில் இருக்கிற பாலை கேன்களை ஏற்றி அது கொண்டு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஆவின் இதுக்குள்ளே போயிடணும். ஆவின் பால் டிப்போக்குள்ளே போய் அது வந்து ப்ராசஸ் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிடணும். இது எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக நடக்கணும். இதில் எல்லா இடத்துலையும் இவங்க குளறுபடி பண்ணுறாங்க. இப்போ இந்த பஃப்பில் ஏற்றுறாங்கல்ல இந்த லாரிக்குள்ளே, அப்போ ஏற்றும்போது அது எந்த வித இதுவும் இல்லாமல் சேதாரங்களும் இல்லாமல் அவங்க ஏற்றி அவங்க கொண்டு போய் விற்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும். இங்கே காலதாமதங்களை பண்ணுறது. இப்போ ஒரு லாரி உள்ளே வந்த உடனே லோடு ஆகி வெளியில் வந்து அது போய் டெலிவரி கொடுத்தா தான் அந்த லாரி ஓனருக்கு வந்து சரியான வாடகை கிடைக்கும். இப்போ இந்த லாரி ஓனருக்கு கொடுக்குற வாடகை இருக்குல்ல, இப்போ இவங்க வந்து ஒரு டெண்டர் கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெண்டர் வந்து சிலர் வந்து ரொம்ப குறைந்தபட்ச அளவுக்கு டெண்டர் கோட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போது இந்த டெண்டரில் அந்த வாகனத்தை இயக்க முடியுமா? உயருகிற பெட்ரோல், இப்போ இன்றைக்கி டீசல் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த விலையில் அந்த ஏற்கனவே இருக்கிற டெண்டர் அவர் கோட் பண்ணியிருக்காருன்னா அதில் அவர் சப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அந்த ஆவின் நிர்வாகம் அதை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஒன்று, இப்போ டீசல் விலை உயர்வு இருக்குன்னா அதை கன்சிடர் பண்ணணும். அப்போ கன்சிடர் பண்ணலைன்னா அவர் நட்டத்தில் லாரியை இயக்க முடியாதுல்ல. ஒரு லாரி டிரைவரை, ஒரு லோடுமேனை வச்சு அவர் இயக்கணும். அப்போ அப்படி இயக்க முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற நிலையில் ஒரு லாரி டிரைவரை கையில் வச்சுக்கணுன்னா அட்வான்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ செலவினங்கள் இருக்கணும், அதான் தரமாட்டாங்க. அதே மாதிரி பில் வந்து எனக்கு தெரிய பல ஆவின் ஒப்பந்ததாரர்களுக்கு 3 மாதங்கள் 4 மாதங்கள் எல்லாம் நிலுவை வச்சுருக்காங்க. ஆவின் நிர்வாகம் தராமல் பில் கொடுங்க, கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது எல்லாம் டோட்டலைட் பண்ணி ப்ராப்பர் ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த சீட்டில் ஆள் இருக்க மாட்டான், சீட்டில் லீவு போடுவான், முறையற்ற அந்த வேலையை செய்கிறதில்ல. அப்புறம் அந்த பில்லை இவங்க வேறு வழியே இல்லாமல் பணத்தை இயக்கிறதுக்கான பணம் தேவை, வண்டி இயக்கிறதுக்கு பணம் தேவையில்லாமல் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து அந்த பில்லை வந்து அவங்க என்டார்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. முறையற்ற லஞ்சம் ஆவின் நிர்வாகத்துக்குள்ளே ஓடுறது. இதே தான் பால் கொள்முதல் பண்ணி கொண்டு வந்த லாரிகளுக்கும் இதே நிலை தான். அதே மாதிரி அவங்களுக்கும் ப்ராப்பராக பணத்தை டெலிவரி பண்ணாத இந்த ஆவின் நிர்வாகத்தால் அவங்களும் சரியான முறையில் செயல்படாமல் காலதாமதம், டிரைவர்கள் இல்லை. இன்றைக்கி ஆவின் நிர்வாகத்தில் கொள்முதலில் இருக்கிற லாரிகள் வந்து காலையில் 4 மணிக்கு எடுத்தால் தான் அவன் 6 மணிக்கு சொசைட்டியில் போய் அவன் பால் எடுக்க முடியும். அப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய டிரைவர் கரெக்டான சம்பளத்தையும் கரெக்டான விலையில் அவனை பராமரித்தா தான் அவன் அந்த வேலையை செய்வான். அப்படி இல்லைன்னா அந்த லாரியோட ஓனர் தான் அந்த லாரியை எடுத்துகிட்டு சொசைட்டிக்கு போகணும். அங்கே காலதாமதம் ஏற்படுது. அப்புறம் அதுக்கப்புறமா அந்த கொள்முதல் லாரிகளை என்ன மாதிரியெல்லாம் இவங்க அலைக்கழிக்கிறாங்கன்னா, இப்போ சேலம் பால் டிப்போவில் வந்து ப்ராசஸிங் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியோ மெயின்டெனன்ஸோ இல்லாமல் சில நேரங்களில் ஷட் டவுன் ஆச்சுன்னா அதே பால் லாரியை அந்த
கொள்முதல் செய்த லாரியை நாமக்கல் பால் டிப்போவுக்கு டைவர்ட் பண்ணி விடுறாங்க. அப்போ ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் அது மாறிச்சு அப்படின்னா அங்கே போகிற அந்த பால் முழுமையான பால் கரெக்டாக கெட்டு போகாமல் கிடைக்குமா? பணத்தை கொடுத்து வாங்குகிற அந்த பாலை ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறன் இல்லாத நிர்வாகம் ஆவி நிர்வாகம் இருந்ததுன்னா கொள்முதல் செய்யப்பட்ட அந்த பாலுக்கு யார் பணம் கொடுக்கறது? ஏற்கனவே அந்த பால் வழங்கக்கூடியவர்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பொருளாதார அடிப்படையில் அது வயபிளாக இல்லை, அந்த பாலுக்குரிய விலை கிடைக்கிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு ஃபேட் செக் பண்ணி கொடுக்குறீங்க, அதை விட கூடுதல் பணத்தை பக்கத்தில் இருக்கிற கர்சன் கொடுக்குறான், இன்னும் பிற தனியார் கொடுக்குறாங்க. ஆனால் பலரும் அங்கே போக விருப்பம் இல்லாமல் ஆவி நிர்வாகத்தோடையே இருக்கணும், ரொம்ப காலமாக நம்ம இருக்கிறோம், பல லோன் வாங்குறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க, டாக்டர்ஸ் ஹெல்ப் இருக்குது, இப்படி பல காரணிகள் அடிப்படையில் அவங்க இன்னும் ஆவினோடு இருக்கிறதாங்க. ஆனால் அவங்களுக்கான மரியாதை கொடுக்கப்படுறதில்ல, விலை கொடுப்பதில்லை, அந்த ஏற்கனவே இருக்கிற விலை நிர்ணயத்த அடிப்படையிலேயே அவங்களுக்கான விலை கிடைக்கிறதில்ல. விலை உயர்த்தப்பட வேண்டும்னு அவங்களாம் போராடினாங்கன்னா கடந்த ஆட்சிகளில் அந்த பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்து தலைவரை மிரட்டி அந்த இதை வந்து வாபஸ் செய்ய வச்சாங்க. அந்த போராட்டத்துக்கு போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. இப்படி பல சிக்கல்களுக்குள்ள இந்த ஆவி நிர்வாகம் சிக்கி இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலுவைத் தொகைகள் எல்லா நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக அந்த பால் டிரான்ஸ்போர்ட்டர்ஸுக்குள்ள நிலுவைத் தொகைகளை கொடுக்கணும். அதே மாதிரி எந்தவித டேமேஜும் இல்லாத பால் பாக்கெட்டுகள் தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டரோட லாரிக்குள்ளே போகணும். ப்ராப்பரான நிர்வாகம் செயல்பாடுகள் இருக்கணும். சீட்டுகளை காலி பண்ணிவிட்டு அந்த பில்லை யாரெல்லாம் வந்து தாழ்த்துறாங்களோ அவங்களுக்கான முறையான தண்டனைகளை வழங்கணும். சீட்டுகளில் உக்காந்துட்டு லீவு போட்டுட்டு பில்லை ப்ராப்பராக பாஸ் பண்ணாமல் காரண காரியங்களை சொல்லிக்கிட்டு 3 மாதம் 4 மாதம் பில்லுகள்லாம் யாரெல்லாம் எந்த டேபிளெலாம் நிறுத்தி வச்சுருக்கோ அந்த டேபிளில் இருக்கிற ஆட்களுக்கு உடனடியான பனிஷ்மெண்ட்டை வழங்கணும். நிர்வாக குளறுபடிகளை களையணும். அப்புறமா அந்த என்ன சொல்கிறது, கையூட்டு பெற்றுக்கிட்டு யாரெல்லாம் வந்து இதை வந்து செய்தாங்கங்கிற எல்லா தரவுகளையும் எடுத்து ஆவி நிர்வாகத்தை செம்மைப்படுத்தி ஆவி நிர்வாகம் பழையபடி மக்களுக்கான பாலை முறையாக கொண்டு போய் சேர்க்குற வேலைகளில் ஈடுபடணும். இன்றைக்கி பலரும் வந்து ஆவின் பால்களை பயன்படுத்தி டீ கடைகளில் இருந்தவர்கள் எல்லோரும் தனிப்பட்ட முறைகளில் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நேரடியாக பால் கறக்கிறவர்களிட்டிருந்து பால் வாங்கி அதை பயன்படுத்துகிறாங்க. அது வந்து தவறு ஒன்றும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கும் விலை கிடைக்குது. பட் ஆனால் ஆவி நிர்வாகம் வந்து நகர பகுதிகளில் இருக்கிற பால் தேவையை நிவர்த்தி செய்து அதற்குரிய அளவுக்கான வருமானத்தை பெற்றால் தானே இந்த ஆவி நிர்வாகம் நல்லா செயல்படும். கடந்த ஆட்சியில் ஆவி நிர்வாகத்தில் பல குளறுபடிகளும் பல செயல்பாடுகளில் தரம் இன்மையும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே சரி செய்யும்போது ஒரு நிர்வாகம், அந்த ஆவி நிர்வாகம் அரசுக்கும் வருமானத்தை ஈட்டி தர முடியும். அப்புறமா இங்கே பால் உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு நியாயமான வருமானத்தை தர முடியும். ஸோ இது எல்லாத்தையும் சரியான முறையில் செயல்படுத்தி பால் உற்பத்தியாளர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் வந்து அவருடைய வங்கி கணக்குக்கு போகிற மாதிரி மாற்றியிருக்காங்க. அதில் வெளிப்படைத்தன்மை கொண்டுட்டு வரணும். அதே சமயத்தில் இங்கே பாலை கொண்டு வந்து கொடுக்குற விநியோகஸ்தர்களுக்கும் எந்தவித மாறுபாடுகளும் இல்லாமல் பால் போய் சேரணும். இடையில் இருக்கிற அதிகாரிகள் செய்யக்கூடிய எல்லா அழிச்சாட்டியங்களும் உடனடியாக நிறுத்தப்படணும். ஸோ ஆவி நிர்வாகம் நல்ல லாபகரமான வகையில் தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கிற வகையில் ஊக்குவித்து பால் உற்பத்தி பொருட்களை கொண்டுட்டு வரணும். ஆவின் நிர்வாகம் வந்து பால் பை ப்ராடக்ட்ஸாக இருக்கிற மற்ற நெய் மாதிரியான பொருட்களை உற்பத்தி செய்து அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு தனியார் ஒரு ஆள் வந்து ஒரு நெய்யில் பல லாபம் சம்பாதிக்கிற போது ஆவின் நிர்வாகம் ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஆவின் நிர்வாகம், நிலைப்படுத்தப்பட்ட ஒரு பெயர் கொண்ட ஆவின் நிர்வாகத்தை நெய்யை மார்க்கெட்டில் ஒருத்தன் வந்து ஆன்லைனில் 900 ரூபாய் 1000 ரூபாய்க்கு விற்று பணம் சம்பாதிக்கிற நிலை இருக்கும் பொழுது ஆவின் நிர்வாகம் முறையான அந்த நெய்யை சரியான விலைக்கு வச்சு தன்னுடைய நம்பகத்தன்மையோடு விற்றா கூடுதல் லாபம் கிடைக்கும். இது மாதிரி பன்னீர், இன்றைக்கி தொடங்கப்படுகிற மில்க் மிஸ்ட் அவ்வளோ லாபத்தை ஈட்டும் பொழுது பல நாட்கள் இருக்கிற இந்த ஆவி நிர்வாகம் ஏன் லாபத்தை ஈட்ட முடியாது? இதுக்கு முழுக்க ஆவி நிர்வாகத்தினுடைய குளறுபடிகளும் அரசினுடைய மெத்தன போக்கும் அதனுடைய அமைச்சரினுடைய செயல்பாடுகளினால்தான் அந்த ஆவி நிர்வாகம் இன்றைக்கி நொடிஞ்சு போயிருக்கு. அதை நம்பி இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், அதை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள், அதை நம்பி இருக்கிற உற்பத்தியாளர்கள் நன்முறையில் இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். ஸோ ஆவி நிர்வாகம் உடனடியாக செம்மைப்படுத்தப்படணும். அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை குளறுபடிகளும் களையப்பட வேண்டும். அப்புறமா அதில் இருக்கிற ஆட்கள் குறைபாடு, அதாவது ஆட்கள் பற்றாக்குறை, ஆவி நிர்வாகத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆட்கள் பற்றாக்குறையை காரணம் காட்டி அவர்கள் செய்கிற
அட்டூழியங்களையும் உடனடியாக தடுக்கணும். நன்றி, வணக்கம்.